குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது பலத்த மழையின் காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்க போகிறது. அதனால் நாளை விடுமுறையும் விடப்போகிறார்கள் பல மாவட்டம். நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது கனமழையானது துவங்க ஆரம்பித்திருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா தகவலை தெரிவிச்சிருக்கிறார்கள். அதாவது என்னவென்றால், இதுக்கு முன்னாடி ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வந்துச்சு. அது வலுவிழந்து போனதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டது. அதன் பிறகு தற்போது பார்த்திங்கன்னா புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது உருவாயிருக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பார்த்திங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். இதனால் என்னென்ன மாவட்டங்கள்லாம் கனமழை இன்றும் நாளையும் பெய்ய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய உள்ளதாகவும் பார்த்திங்கன்னா பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் பார்த்திங்கன்னா ஐஎன்டி கணித்திருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா அக்டோபர் 24ஆம் தேதியும் பார்த்திங்கன்னா கனமழை காலையில் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா அன்று மழை இருக்குது. நாளையும், அதாவது கோவை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், நீலகிரி மற்றும் ஈரோடு இந்த மாவட்டங்களில் குறிப்பிட்டு காலையில் கனமழை என்பது இருக்கும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை என்பது வருவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது. மேலும் வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ், உங்களுடைய மாவட்டங்களில் கனமழை இருக்கா அப்படின்றத ஸ்டில்லும் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மேலும் மாணவ செல்வங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்ருப்பீங்க, இன்று பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிச்சு ஆனால் விடுமுறையே இல்லையே, 1-2 மாவட்டம் தான் விட்டாங்க, எங்களுக்கெல்லாம் விடுமுறையே இல்லை அப்படின்னு நிறைய மாணவ செல்வங்கள் மைண்ட் செட்டில் நினச்சிட்ருப்பீங்க. என்ன காரணம்னா, காலையில் மழை குறைஞ்சிடுச்சு. அதான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப சிக்கலாகிடுச்சு. கொஞ்சம் ஒரு 6 மணிலேருந்து கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்திங்கன்னா தூறல் மழையோ இல்லை தொடர் மழையோ கொஞ்சம் போட்டுச்சுன்னா விடுமுறை விட்டுருப்பாங்க. அது போடாதனால தான் பார்த்திங்கன்னா விடுமுறை குறைஞ்சிச்சு. நாளைக்கு அப்படி இருக்காது, கண்டிப்பாக விடுமுறை இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.